உலகின் முதல் வாக்குச்சீட்டு தேர்தல் தமிழகத்தில் நடந்ததற்கான புதிய சான்று வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மானூரில் கண்டெடுக்கப்பட்ட பாண்டியர் கால கல்வெட்டு 1230 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மக்களாட்சி நடைமுறையை வெளிப்படுத்துகிறது. உலகின் முதல் ஜனநாயக தேர்தல் எங்கு நடந்தது? இந்த கேள்விக்கு புதிய பதிலை வழங்கும் அதிர்ச்சி தகவல் தற்போது தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம். வரலாற்றின் பல அடுக்குகளை தன்னகத்தே கொண்ட இந்த நிலம் இப்போது உலக மக்களாட்சியின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டும் புதிய சான்றாக மாறியுள்ளது. நெல்லையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானூர் கிராமத்தில் அமைந்துள்ள அம்பலவாணி சுவாமி கோவிலின் உள் மண்டபத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு 1230 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற தேர்தல் முறையை விவரிக்கிறது. ஓட்டு போடுறது நம்ம பேலட்னு சொல்லுவோம்ல, அது 1856 ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி தான் சொல்லுது உலகம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் மானூரில் குடவோலை மெத்தடில் ஓட்டு போட்டு தேர்தல் நடத்தியிருக்காங்க. அதுக்குள்ள கல்வெட்டு இங்கே இருக்குது, வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 1230 வருஷம் ஆகுது. இன்னைக்கு கணக்குப்படி 1230 வருஷம் ஆகுது. இந்த கல்வெட்டு கோயிலோட நுழைவாயில் பக்கத்தில் ஒரு பில்லரில் இந்த கல்வெட்டு அழகாக பொறிச்சிருக்காங்க. இது தமிழில் வட்டெழுத்தில் இந்த கல்வெட்டு இருக்குது. ரொம்ப பெருமையான விஷயம். என்னை இன்றைக்கி புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணால் இந்த மாதிரி பேலட் மெத்தடில் ஓட்டு நடந்தது, ஓட்டு போட்டு எலெக்ஷன் நடந்தது ரொம்பவும் சமீபத்தில் நடந்தது தான் உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தாச்சுன்னா 1230 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்ததுக்குள்ள எவிடன்ஸ் இங்கே இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அந்த காலத்திலேயே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தெளிவான தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. அதோடு மட்டுமில்லாமல் சிலர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ 2 விதமாக அதில் சொல்கிறாங்க. யார் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கணும், உழைச்சி சொத்துலாம் வாங்கி வரி கட்டுறவங்களாக இருக்கணும், அப்புறம் நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சில ரூலில் சொல்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு தனியாக இன்னும் ரூல் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருங்குற்றங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, பொது நிர்வாகத்தில் இருந்து கணக்கு காட்டாதவங்க உள்ளே வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. இந்த என்னென்ன குற்றம் பண்ணால் அவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ என்ன அந்த காலத்தில் மக்கள் நினச்சிருக்காங்கன்னா, நல்லவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன சமூக கண்ணோட்டம் உள்ளவங்க, சமூகத்துக்காக உழைக்கிறவங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு ரொம்பவும் தெளிவாக அதை சொல்லுது. இன்றைய அரசியல் அமைப்புகளுக்கு கூட மாதிரியாக இருக்கும் அளவுக்கு நெறிப்படுத்தப்பட்ட தேர்தல் சட்டங்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கின்றன. மேலும் ஒரு முக்கிய அம்சம், ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதாவது இதோட காலம் நான் ஏற்கனவே சொன்னேன், 1230 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு இது. ஸோ அப்போவே இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க. இது கிராம சபை, என்ன கிராமத்தில் உள்ள நிர்வாக பொறுப்பு, ஏதாவது கட்டடம் கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை முடிக்கிறதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்கக்கிட்ட நிறைய செல்வம் போய் சேரும். அதை வச்சு அவங்க வேலையை ஆட்களை நிர்வாகம் பண்ணுறது, கட்டுமான பணி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சபையிலேருந்து தேர்ந்தெடுக்கிறவங்கள பயன்படுத்தியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க ரொம்ப தரமான ஆட்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த கல்வெட்டு ரொம்பவும் தெளிவாக சொல்லுது. யார் வரணும், யார் வரக்கூடாது, போட்டிக்கு யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால், அரசாங்க பொறுப்பில் இருந்தால் திருப்பி அவங்க எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் நல்ல ஒரு திங்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஆள்கிட்ட நிறைய பதவிகள் குமிஞ்சு கிடக்கும்போது அது நல்லா இல்லைல்ல.
அவங்களால எதையுமே உருப்படியாக செய்ய முடியாத ஒரு சூழலில் வரலாம். இதுவரை உலகின் மிக பழமையான தேர்தல் நடைமுறையாக காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்திரமேரூர் குடவோலை கல்வெட்டு அறியப்பட்டு வந்தது. ஆனால் மானூர் கல்வெட்டு அதற்கும் சுமார் 123 ஆண்டுகள் பழமையானது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ரெண்டுக்கும் 123 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் பழசு. உத்திரமேரூரோட பார்க்கும்போது இது ரொம்ப பழசு. ஆனால் உத்திரமேரூர் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியுது. காரணம் அது தமிழ் மொழியில் இருக்குது. இது இப்போ உள்ள தமிழ் மொழியில் அது இருக்குது. இதுவும் தமிழ் தான், ஆனால் வட்டெழுத்தில் இருக்குது. ஸோ தமிழில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கல்வெட்டில் உள்ளதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாசிச்சிடலாம். வட்டெழுத்து படித்தா தான் முடியும். அது தமிழ் தான், ஆனால் அந்த எழுத்தமைதியை நம்ம படிக்கணும். இது படித்தா தான் அதை நம்ம புரிய முடியும். இதன் மூலம் உலகில் ஜனநாயக தேர்தல் நடைமுறை தமிழகத்தில், அதிலும் திருநெல்வேலி பகுதியில் முன்னதாகவே இருந்திருக்கலாம் என்ற புதிய வரலாற்று ஆய்வு முன்வைக்கப்படுகிறது. நம்ம இப்போ நிற்கிற இடம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய மானூர். பழங்காலத்தில் மானநிலைய நல்லூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட இந்த மானூர் எதுக்கு ஃபேமஸ்னா, எலெக்ஷன் போர்ட் கமிஷன். எலெக்ஷன் வந்துட்டாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது உத்திரமேரூர். அங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் குடைவோலை முறை சிஸ்டம் மூலயமா எப்படி எலெக்ஷனில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு முன்னாடி 123 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே வட்டெழுத்தில் பாண்டியர்களுடைய சபைக்கு கீழே இங்கே ஒரு வில்லேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. அங்கே மானநிலையநல்லூர் மகாசபா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மகாசபையில் இங்கே சின்ன ஒரு குழுவாக சின்ன கிராம நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு போர்ட் கமிஷன் இருந்திருக்கு. இங்கே எப்படி எலெக்ஷன் நடத்தி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இங்கே என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி அந்த எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் வட்டெழுத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வட்டெழுத்துங்கிறது நம்ம தமிழ் பல காலமாக இருந்துகிட்ருக்கு. அதோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். தமிழி வட்டெழுத்து தமிழ்னு மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பாண்டியர் காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வட்டெழுத்து அப்படிங்கிற வடிவத்தில் இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு. மக்களாட்சி, பொதுநலப்பணி, சமூக பொறுப்பு ஆகியவற்றில் தமிழகத்தின் தொன்மையான பாரம்பரியம் இந்த கல்வெட்டின் மூலம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 1230 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் சட்டங்களையும் நேர்மையான ஆட்சியையும் வடிவமைத்த தமிழரின் அரசியல் நாகரிகம் இன்று உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த வரலாற்று கல்வெட்டை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் ராமசுந்தரம். இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டி தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.